மேக்சிமம் நம்ம ஏவுகணை எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்னியில தான் இருக்கும். அக்னி 1ல் ஆரம்பிச்சு அக்னி 7 வரைக்கும் இருக்கும். பாகிஸ்தான் கண்டுபிடிக்கக்கூடிய ஏவுகணைக்கு என்ன பேர் வச்சிருக்கிறான்? கோரின்னு இருக்கும். அது ஒரு இஸ்லாமிய நாடு. ஆனா இந்தியா என்பது இந்து நாடு அல்லாமல் ஒரு மதச்சார்பற்ற நாடு, இந்திய நாடு. ஆனால் இந்தியாவில் கொடுக்கக்கூடிய விளையாட்டு வீரருக்கான அவார்டு அர்ஜுனா அவார்டு. இந்தியாவினுடைய சிறந்த பயிற்சியாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு துரோணாச்சாரியார் அவார்டு. அப்துல் கலாம் என்ற இஸ்லாமியர் கண்டுபிடிக்கக்கூடிய ஏவுகணைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன பேர் வைக்கிறோம்? அக்னின்னு வைக்கிறோம். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 1938ஆம் ஆண்டு இந்தியாவில் மனுசுருதியை எரித்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். 1938. அப்பெல்லாம் இந்தியாவில் இருக்கிற பலருக்கு மூலெல்லாம் வேலை செஞ்சிருக்குமான்னு தெரியல. RSS அரசியல் பிரிவாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் நினைக்கக்கூடிய எதையும் இந்தியாவில் அமலாக்க முடியவில்லை என்றால் அதற்கு காரணம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசனம் தான் இவர்களது அனைத்து கொள்கைகளையும் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசனத்தின் 75வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விவாதத்தினுடைய இறுதியில் பேசிய உள்துறை அமைச்சர் அம்பேத்கர் 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 என்று சொல்லுவது ஃபேஷன் ஆகிவிட்டது என்று அம்பேத்கரை அவமதிக்கும் போது அநேகமாக 2 தினங்கள் அந்த விவாதம் என்பது நடைபெற்றிருக்கிறது நாடாளுமன்றத்தில். அரசியல் சாசனத்தினுடைய 75வது ஆண்டு தினத்தை ஒட்டி 2 தினங்கள் நடைபெற்றிருக்கிறது. 2 தினங்கள் நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டு அனைவருமே அம்பேத்கர் 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 தான் பேசியிருக்கிறாங்க. ஏதோ எதிர்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல. நமக்கு என்ன பிரச்சனைன்னா, அமித்ஷா அப்படி பேசினது தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அமித்ஷாவுக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசனத்தினுடைய தாற்பயங்கள் சம்பந்தமாக பேசும்போது அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை பலமுறை உச்சரித்திருக்கிறார்கள் என்பதுதான் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்வு என்பது. ஏன் அம்பேத்கர் மேல இவ்வளவு கோபம் வருது? நீங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரியார் மேல இதே போன்ற ஒரு கோபம் என்பது பெரியார் மீது வரும், அம்பேத்கர் மீது வரும். நாடாளுமன்றம் என்று வரும்போது அம்பேத்கர் மீது இது இவ்வளவு பெரிய கோபம் வருவதற்கு அடிப்படையான காரணம் இன்றைக்கு RSS அரசியல் பிரிவாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் நினைக்கக்கூடிய எதையும் இந்தியாவில் அமலாக்க முடியவில்லை என்றால் அதற்கு காரணம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசனம் தான் இவர்களது அனைத்து கொள்கைகளையும் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. நாமளே ஒரு கட்டத்தில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சம்பந்தமாக பேசும்போது ஒரு 30 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் அந்த காலத்தில் பேசும்போது இருந்த நிலைமை என்பது வேறு. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பில் ஜனநாயகம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் என்றாலே அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் சாசனம் என்பது பாதுகாக்கப்பட்டால்தான் ஜனநாயகம் என்பது, முதலாளித்துவ ஜனநாயகம் என்பது பாதுகாக்கப்படும். முதலாளித்துவ ஜனநாயகம் என்பது பாதுகாக்கப்படும் போதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல். 85ஆம் ஆண்டு இந்திய மாணவர் சங்கத்தினுடைய அகில இந்திய மாநாடு விஜயவாடாவில் நடந்தது. அந்த மாநாட்டிற்கு நான் பிரதிநிதியாக போயிருந்தேன். சரி, இந்தியாவில் விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு என்ன அவார்டு கொடுக்குறாங்க? நல்ல யோசித்து சொல்லுங்க. சத்தம் போட்டு சொன்னோம்னா மாத்திடுவாங்க. நம்ம அர்ஜுனா அவார்டு தானே. அர்ஜுனா அவார்டு என்பது 950 இருந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 950 இந்தியாவில் பிஜேபி ஆட்சியில் இருந்ததா? சிறந்த பயிற்சியாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது என்ன? துரோணாச்சாரியார் விருது. துரோணாச்சாரியார் விருது கொடுக்கும் போது, விருது முதலாக கொடுக்கும் போது இந்தியாவினுடைய அதிகாரத்தில் பிஜேபி இருந்தது. நீங்க ஏதோ அவார்டு மட்டுமல்ல, நீங்க
இந்தியா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஏவுகணைக்கு என்ன பேர் வைக்கிறோம்? அது பிரம்மோஸ்ங்கிறது இப்படிதான். மேக்சிமம் நம்ம ஏவுகணை எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்னியில தான் இருக்கும். அக்னி 1ல ஆரம்பிச்சு அக்னி 7 வரைக்கும் இருக்கும். பாகிஸ்தான் கண்டுபிடிக்கக்கூடிய ஏவுகணைக்கு என்ன பேர் வச்சிருக்கிறான்? ஏதோ வச்சிருக்கிறான், வைக்காமலா இருந்திருப்பான். அவனுடைய ஏவுகணை முழுவதும் கோரின்னு இருக்கும். அதுல ஒரு நியாயம் என்பது கூட இருக்கலாம். ஆனா இந்தியாவை தொடர்ந்து படையெடுத்து வெற்றி பெற்றது யாரு? முகமது கோரி. வரலாறுல படிச்சது. அதனால அவன் வைக்கிறான். அது ஒரு இஸ்லாமிய நாடு. ஆனா இந்தியா என்பது இந்து நாடு அல்ல. நாமெல்லாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோமே, இந்து நாடு அல்லாமல் ஒரு மதச்சார்பற்ற நாடு இந்திய நாடு. ஆனால் இந்தியாவில் கொடுக்கக்கூடிய விளையாட்டு வீரருக்கான அவார்டு அர்ஜுனா அவார்டு. இந்தியாவினுடைய சிறந்த பயிற்சியாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு துரோணாச்சாரியார் அவார்டு. அப்துல் கலாம் என்ற இஸ்லாமியர் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஏவுகணைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன பேர் வைக்கிறோம்? கண்டுபிடிச்சது அப்துல் கலாமா இருக்கும், பேர் அக்னின்னு வைக்கிறோம். அப்ப இதை கொண்டு வந்தது யாரு? இது எப்படி இந்த சிந்தனை வந்தது? இவ்வளவுதானே. நீ அப்பெல்லாம் பிஜேபி இல்ல, பிஜேபி இல்லை. ஆனால் இன்றைக்கு பிஜேபி உயர்த்தி பிடிக்கக்கூடிய வர்ணாசிரம தர்மத்தை தன்னுடைய தலையில் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஆட்சியாளர்கள். நீங்க ஆட்சியாளர்கள்னா காங்கிரஸ் அல்லது இந்த இடையில வந்துட்டு போனவங்க இப்ப இருக்கிற பிஜேபிங்கிறது மட்டுமல்ல. அதிகாரத்தில் இருப்பது யார்? பியூரோக்ராட்ஸ் தானே முடிவு பண்றான் எல்லாத்தையும். அப்போ இந்துத்துவ கொள்கைகளை இந்தியாவில் இந்திய அரசியலில் அமலாக்குவதற்கு 75 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவில் அந்த பணிகள் என்பது துவங்கி இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் சாதாரணம்லாம் கிடையாது. நம்மை அறியாமலே நமக்கு அது வந்திருக்குது இல்ல பலருக்கு. நமக்கே தெரியாது. ஆனா நம்முடைய மூளையில இதுனா இப்படிதான் இருக்கும். நான் டிவைஎஃப்ஐ பணிகளுக்கு போகும்போது ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க அந்த தண்ணி பிடிக்கிறதுல குழாய் பிரச்சனை. குழாயில் அப்போ ரொம்ப சாதாரணமாக அந்த மாவட்ட செயலாளர், டிவைஎஃப்ஐனுடைய மாவட்ட செயலாளர் அடுத்த ஒரு பெரிய தலைவராலாம் ஆனார்னு வச்சுக்கோங்களேன். நான் என்னடா பண்ணலாம், இதை அப்படி எப்படி செட்டில் பண்ணலாம் அப்படின்னு. அது என்ன சொல்கிறார், 100 பைப் போட்டால் முடிஞ்சு போச்சு அப்படின்னா. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போகலாம். இந்த பைப்பில் இவங்க பிடிச்சிக்கிட்டோம், அந்த பைப்பில் அவங்க பிடிச்சிக்கிட்டு சண்டையே வராது. அப்போ ரெட்ட கிளாஸுக்கும் இருக்கும் என்ன வித்தியாசம் என்பது இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், என்ன வித்தியாசம் என்பது பெரிதாக இருக்கிறது. எந்த வித்தியாசம் என்பது கிடையாது. இது இந்த பொது புத்தி எங்கிருந்து வருதுன்னா, நம்மை அறியாமல் நீண்ட நெடுங்காலமாக நம்முடைய மூளையில் ஏற்றப்பட்டிருப்பது. விடுதலை அடைந்து இவ்வளவு காலத்திற்கு பின்பு நாம் இதை பேசிக் கொண்டிருக்கிறோம். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 1938ஆம் ஆண்டு இந்தியாவில் மனுசுருதியை எரித்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். 1938. அப்பெல்லாம் இந்தியாவில் இருக்கிற பலருக்கு மூலெல்லாம் வேலை செஞ்சிருக்குமான்னு தெரியல. மனுசுருதி எப்ப இருக்கிறார் அவரு? 1938 டிசம்பர் 28 மனுசுருதி என்பது எரிக்கப்படுகிறது. அம்பேத்கர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த மனுசுருதி எரிக்கப்படுவதற்கு காரணம் மனு தர்மத்தினுடைய அடிப்படையில் வர்ணாசிரமம் என்பதுதான் 4 ஜாதி வர்ணத்தை இந்தியாவில் அமலாக்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அன்னைக்கு எரிக்கிறார். அம்பேத்கர் 38 எரிச்சாருன்னா ஏன் அவனுக்கு கோபம் வராது? மற்றவங்க மேல கோபம் வர மாட்டேங்குது இல்ல. நிறைய பேர் அங்க பார்லிமெண்ட்ல இருக்கிறாங்க. பார்லிமெண்ட்டை சுத்தி பார்த்தீங்கன்னா அவ்வளவு போட்டோஸ் இருக்குது, அவ்வளவு சிலைகள் என்பது இருக்குது. ஆனால் அவர்கள் சொன்ன மாதிரி அப்புறப்படுத்தினது 2 சிலை தான். பின்னாடி போனது மகாத்மா காந்தியினுடைய சிலையும் அம்பேத்கருடைய சிலையும் தான் பின்னால் போகிறது. நீங்க இந்தியாவினுடைய வரலாறை, இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தினுடைய வரலாறை படித்தீர்கள் என்றால், பார்த்தீர்கள் என்றால், அண்ணல் மகாத்மா காந்தியினுடைய
வரலாறு இல்லாமல் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்ட வரலாறு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இப்ப இந்தியாவினுடைய அரசியல் சாசனம் என்று வந்தால் அம்பேத்கருடைய பேர் இல்லாமல், பங்களிப்பு இல்லாமல் இந்தியாவினுடைய அரசியல் சாசனம் என்பது இருக்க முடியாது. நீங்க அவரு லெனின் கரெக்டா சொன்னார். பொதுவாக சட்டமேதை இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் கூடுதலான சிலைகள் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் யாருன்னா அது அம்பேத்கர் மட்டும்தான் உலகத்திலேயே. ஆனா இப்ப கூண்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க, அது வேற விஷயம். எல்லா சிலையும் கூண்டுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க, கல்ல விட்டு அடிச்சிருவாங்க. ஆனா அம்பேத்கருக்கு தான் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தினுடைய பல நாடுகளில் கூடுதலான சிலைகள் இருக்கக்கூடிய தலைவராக அம்பேத்கர் இருக்கிறார் என்றால் அது ஏதோ ஜாதிய ரீதியாக மட்டும் வைக்கப்பட்டதல்ல. இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிற்சங்க சட்டங்கள் அது 946 சட்டமாக இருக்கலாம், 947 சட்டமாக இருக்கலாம், 946, 947களில் இந்த சட்டங்கள் வந்தபோது இந்தியாவிற்கு விடுதலை என்பது கிடைக்கவில்லை. ஆனால் இந்த சட்டங்கள் வருவதற்கு அடிப்படையான காரணம் அன்றைக்கு அந்த நிர்ணய சபையில் உறுப்பினராக இருந்த அம்பேத்கருடைய முயற்சியில தான் 946 சட்டமும் 47 சட்டமும் இந்தியாவில் வந்தது. தொழிற்சங்க சட்டங்களே அண்ணல் அம்பேத்கருக்கும் மகாத்மா காந்திக்கும் எவ்வளவு இடையில் வேறுபட்ட கருத்துக்கள், அபிப்பிராயங்கள் என்பது இருந்தது. உண்ணாவிரதம் சாப்பிட்ட வரைக்கும் போனாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஒப்பந்தம் என்பது ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் மகாத்மா காந்தி 947 இந்தியாவிற்கு விடுதலை என்பது கிடைத்துவிடும் என்ற சூழல் உருவாகிறது. அதற்கு அடிப்படையான காரணம் இரண்டாவது உலக யுத்தத்தினுடைய முடிவுகள் என்பது வருகிறது. இரண்டாவது உலக யுத்தத்தினுடைய முடிவில் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் சோசியலிச நாடுகளாக, கம்யூனிஸ்ட் நாடுகளாக மாறிய சூழலில் இந்தியாவில் விடுதலை போராட்டம் வெற்றி பெற்றால் அது கம்யூனிஸ்டுகள் கையில் இந்த ஆட்சி என்பது போய்விடும் என்பதற்காக இங்கிலாந்து அரசாங்கம் விடுதலை கொடுத்து விடுவது என்று முடிவெடுக்கிறார். பண்டிட் ஜவஹர்லால் நேரு இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை உருவாக்குவதற்கு, ஏன்னா நீங்க எந்த நாட்டினுடைய ஒரு சட்டமாக இருந்தாலும் அந்த சட்டத்தை இயற்றுவது என்பது ஈஸியானதா கஷ்டமானதா? என்னுடைய அபிப்பிராயம் ரொம்ப ஈஸி. இந்தியாவை தவிர மற்ற எந்த நாட்டாக இருந்தாலும் சரி. இப்போ பாகிஸ்தானில் சட்டம் எழுதணும்னா அதில் என்ன பெரிய கஷ்டம் இருக்க போகுது? அங்கே இந்துக்கு இஸ்லாமியர்கள் மட்டும்தானே இருக்கிறாங்க. பங்களாதேஷில் சட்டம் எழுதுறதுனா அதில் என்ன பிரச்சனை இருக்க போகுது? இங்கிலாந்தில் சட்டம் எழுதணுமோ, அமெரிக்காவில் சட்டம் எழுதணும்னா அது ஒரு பிரச்சனை என்பது கிடையாது. அப்படி வரும்போது ஜவஹர்லால் நேரு அவர்கள் அண்ணல் மகாத்மா காந்தியிடம் இந்த சட்டத்தை உருவாக்குவதற்கு நாம் இங்கிலாந்தை அணுகலாமா? ஏன்னா அப்போ உலகத்திலே இருக்கக்கூடிய ஜனநாயகத்தில் மிகச்சிறந்த ஜனநாயகம் எங்க இருந்ததுன்னு சொல்லுவாங்கன்னா இங்கிலாந்துல தான் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நாயை கொல்லணும்னா கூட விசாரிச்சுட்டு தான் கொள்ளுவோம் நாம, அந்த அந்த சட்டப்படி. அப்படி சொல்லும் போது மகாத்மா காந்தி என்று ஜவஹர்லால் நேருவிடம் இல்ல, இந்தியாவினுடைய தன்மை என்பது வேறு, உலகத்தினுடைய இதர நாடுகளுடைய தன்மைகள் என்பது வேறு. இங்கே பல மொழிகள் பேசக்கூடியவர்கள், பல இடங்களை கொண்டவர்கள், பல கலாச்சாரங்களை கொண்டவர்கள், ஜாதிய ரீதியாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனம் அனைத்து பகுதி மக்களுக்கும் சமமான சாசனமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சமூகத்தை சரியாக புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் தலைமையில தான் நீங்க அரசியல் சாசனத்தை உருவாக்குவதற்கான குழுவை அமைக்க வேண்டும் என்று கடுமையான கருத்து மோதல் இருக்கக்கூடிய, தத்துவ ரீதியாக இருபுறமாக இருக்கக்கூடிய காந்தி அவர்கள் அம்பேத்கர் தான் சொல்லியிருக்கிறார். வேற யாரையும் அவர் சொல்லல. அதுலதானே நீங்க அம்பேத்கருடைய அநேகமாக உலகத்தில் அரசியல் சாசனத்தின் மீது நடந்த விவாதங்களில் கூடுதலான விவாதம் நடந்த ஒரே அரசியல் சாசனம் என்பது இந்தியாவினுடைய அரசியல் சாசனம் மட்டும்தான். 2 ஆண்டுகளுக்கு மேல நடந்திருக்கு. இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் என்பது அமலாக வேண்டும் என்றால், அமலாக்கப்பட வேண்டும் என்றால் இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை நீங்கள் திருத்தினால்தான் சட்டத்தையே கொண்டு வர முடியும்.
ஒன்றும் அம்பேத்கர் மேல அவனுக்கு இவ்வளவு கோபம் வருதுன்னா அவன் சர்வாதிகார ஆட்சி முறையை அல்லது ஒரு நபர் ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்கிறான் என்றால் அந்த முயற்சிக்கு எது தடையாக இருக்கிறது? அரசியல் சட்டம் தடையாக இருக்கிறது. அரசியல் சட்டம் தடையாக இருக்கிறது என்றால் அதை இயக்கிய அம்பேத்கர் மீது கோபம் வருகிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பாத்துக்கிட்டீங்களான்னு சரி, ஆர்டிகல் 370 ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, மீண்டும் அதிகாரம் வேண்டும் என்ற கோரிக்கை எழுகிறது, போராட்டம் நடைபெறுகிறது. ஆர்டிகல் 370 ஏன் வந்தது? ஒருவேளை அம்பேத்கர் இந்த சட்டத்தை எழுதாமல் வெளிநாட்டை சேர்ந்த ஒருவர் எழுதியிருந்தால் அந்த இஸ்லாமியர்களுக்கு, காஷ்மீர் மக்களுக்கு இந்த உரிமை என்பது கிடைத்திருக்குமா? நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா அதுதானே இந்தியாவுடைய அரசியல் சட்டத்திற்கு இதர நாடுகளோடு இருக்கக்கூடிய சட்டங்களோடு ஒப்பிடும் போது இருக்கக்கூடிய தனித்துவம் என்பது அதுதான். அனைவருக்கும் அந்த உரிமை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அமுலாக்கப்படுகிறதா என்பது வேறு விஷயம். நீங்க நம்ம இந்தியாவில் இருக்கிறவன மாதிரி சிந்திக்கிறதுக்கு ஆள் இருப்பானா இல்லையான்னு தெரியாது. நான் ஒரு முறை ஒரு ஊருக்கு போயிருக்கேன். பஸ்ஸுக்காக வந்து பஸ் ஸ்டாப்பில், அது பஸ் ஸ்டாப்னா அப்போ வந்து சின்னதாக தானே இருக்கும். பஸ் ஸ்டாப்லாம் கல் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கல் இருக்குது. நான் அதில் போய் உட்காந்துட்டு அப்படியே காலை ஆட்டிட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். எதிர்த்தாப்புல எங்கள் மாவட்ட செயலாளர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. பஸ் வந்தது, நான் ஏறி போயிட்டேன். ஒரு 6 மாதம் கழிச்சு மீண்டும் அந்த ஊருக்கு போக வேண்டிய ஒரு நிகழ்வுக்கு போக வேண்டியது போயிருக்கிறேன். போயிட்டு நிகழ்வுலாம் முடிச்சுட்டு வந்து பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸு கல்லை தேடுறேன், கல்லை காணும். கல் பக்கத்தில் உடஞ்சி கிடக்கு. நான் அவனை கூப்பிட்டு, என்னடா கல் உடஞ்சிருக்கு, உட்கார்றது கூட ஒன்றும் இல்லையா அப்படின்னா, நீ உட்காந்துட்டு போனல அதனால உடச்சி போட்டாங்க அப்படின்னா. ரைட்டு, நீ இந்த ஜாதின்னு அவனுக்கு தெரியும், கரெக்டு. நான் என்ன ஜாதின்னு அவனுக்கு எப்படி தெரியும்னா, நீ என்ன ஜாதின்னு தெரியாது. ஆனால் என் வீட்டுக்கு எவன் வந்தாலும் என் ஜாதி தான் ஓன் ஜாதின்ட்டு அவன் முடிவு பண்ணிட்டான், கல்லை உடச்சி போட்டான். ரொம்ப சிம்பிள். கடைசி வரைக்கும் கட்டலைங்க. நீங்கள் இப்போ நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த தாமரப்பாக்கம் கூட்டு ரோடு பக்கத்தில் ஒரு ஊர், எனக்கு ஊர் பேர் மறந்துட்டு, பஸ் ஸ்டாப் கட்டுறதுக்கு 3 வருஷமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடான்னு விசாரிச்சா அந்த அங்கே வந்து கல்வெட்டு மாதிரி கட்டி வச்சிருப்பாங்கல்ல, சின்ன பாலம். இவங்க பஸ் ஏற வரவங்க அந்த பாலத்தில் உட்காந்துக்குவாங்களா. அவன் என்ன பண்ணியிருக்கான், தாரை காய்ச்சி ஊற்றி பார்த்துருக்கான். தாரை ஊற்றினா உட்கார முடியாதுல்ல, உட்கார்ந்தா எல்லாம் ஒட்டிக்கிறோம் பேண்டோட. ஒரே பாயிண்ட் என்னன்னா உட்காரக்கூடாது. ரொம்ப வேணா, நான் எம்எல்ஏவா இருக்கும்போது முல்லை நகர்னு ஒரு பஸ் ஸ்டாண்டு இப்போ கட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கிருந்து பஸ்ஸே மூவ் ஆகாது. சென்னையில் வந்து 2 இடத்துல தான் ரோட்ல இருந்து பஸ் வரும். அதில் ஒன்று எம்கேபி நகர் பஸ் ஸ்டாண்ட். ரோட்ல தான் பஸ் நிற்கும், டெர்மினல்ஸ் கிடையாது. கவர்மெண்ட் என்ன முடிவெடுத்தாங்கன்னா, ஏன் ரோட்ல இருந்து பஸ்ஸை மூவ் பண்ணணும், ஒரு 1/2 கிலோமீட்டர் தானே சார் இருக்கு, முல்லைநகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரட்டும் அப்படின்னாங்க. இவங்களுக்கெல்லாம் நான் சொல்லலை. அப்போ எல்லா அசோசியேஷன்காரனும் எங்களை வந்து பார்த்துட்டு, என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னா தயவு செய்து முல்லைநகர்ல இருந்து மட்டும் பஸ் வர வேண்டாம். எனக்கு முதல்ல ஒண்ணுமே புரியல. என்ன இவங்க முல்லைநகர்ல இருந்து பஸ், அது பேசாம டெர்மினல்ஸ்ல இருந்து வரப்போகுது, வந்தா ஒரு டேர்னிங் வந்து திரும்பி ஏறிட்டு போகிறாங்க. ஒருவேளை சீட்டு கிடைக்காதுங்கிறதுக்காக சொல்றீங்களா அப்படின்னு. ஆமா சீட்டு கிடைக்காது, நம்ம வந்து நின்றுட்டு போக வேண்டியது இருக்கும். முதல் ரவுண்டு பேசும்போது ரைட்டு அப்படின்ட்டு, அப்புறம் அந்த ஜிஎம்ஐ கூப்பிட்டு பேசி அதெல்லாம் பசங்க போட்டுப்பா அதெல்லாம் பார்த்துக்கிறலாம்ப்பா அப்படின்ட்டு. இப்போ நயினார் நாகேந்திரன் அமைச்சர், அந்த துறையினுடைய அமைச்சர், அவர் நாங்கள்லாம் ஒரே ஊருக்காரனால என்கிட்ட கூப்பிட்டு, என்ன மகேந்திரன் இப்படி பண்ணுற, அந்த ஒரு இடத்துல தான் பஸ் ரோட்டில் நின்று வருதான், அந்த டெர்மினல்ஸ்லேருந்து வரவையா அப்படின்னு. ஏன்னா அடுத்த வருஷம் உண்மையிலே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் என்ன சொல்கிறாங்கன்னா, முல்லை நகர் வந்து பட்டியலின மக்கள் வாழக்கூடிய பகுதி. அந்த பகுதியில இருந்து பஸ் ஏறினா அதெல்லாம் முதல்ல உட்கார்ந்துருவான், நாம நின்றுட்டு வரணும். எவ்வளவு யோசிக்கிறாங்க பாருங்க. அந்த ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களே, அதை விட மோசமா தானே இருக்குது இது. இவ்வளவு நுணுக்கமா நம்ம யோசிப்போமா? இதற்கு எதிரான வர்ணாசிரம தர்மத்திற்கு எதிரான ஒரு வலுவான கருத்தியலை இந்தியாவில் உருவாக்கியதில் மிக முக்கியமான பங்கு அம்பேத்கர் அவர்களுக்கு உண்டு. ஆகவேதான்
RSS சேர்ந்தவர்கள், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அண்ணனை அவமதிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய இயக்கமாக இது மாறும் என்று அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி மகாத்மா காந்தி அவர்கள் பேசியிருக்கிறார்கள், ஜவஹர்லால் நேரு பேசியிருக்கிறார்கள். இப்படி ஒரு பெரிய போராட்டங்களாக மாறியதா என்றால் மாறவில்லை. ஆனால் அண்ணன் என்று வரும்போது, அம்பேத்கர் என்று வரும்போது கடுமையான போராட்டங்கள் என்பது இன்றைக்கு நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து பகுதி மக்களாலும் அநேகமாக இதுவரை ஒரு ஜாதிய ரீதியாக மட்டுமே பேசப்பட்டுக் கொண்டிருந்த அல்லது இடதுசாரிகளால் மட்டும் அங்கீகரிக்கப்பட்டுக் கொண்டிருந்த அம்பேத்கர் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளாலும் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கு எதிரான போராட்டத்தை வலுவாக நாடு முழுவதும் நடத்தக்கூடிய சூழலில் நாமளும் இடதுசாரிகளும் இந்தியாவில் வர்ணாசிரமத்திற்கு எதிராக, மனு தர்மத்திற்கு எதிராக வலுவான போராட்டத்தை நடத்திய அம்பேத்கருடைய அவமரியாதைக்கு எதிராக இந்த இயக்கத்தை நடத்துகிறோம். இந்த இயக்கத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது என்பது வர்ணாசிரம தர்ம கொள்கைகளுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரே ஆட்சி அல்லது ஒரே தலைமையின் கீழ் இந்த நாட்டை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சர்வாதிகாரத்திற்கு எதிரான போராட்டத்தினுடைய ஒரு பகுதி என்ற அடிப்படையில் நாம் நம்முடைய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.